சார் வணக்கம் சார். கர்நாடகாவிலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 5 அளவில் நல்ல கெவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி 1.5 டன் வெயிட் தூக்குற மாதிரி பைப்பு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கருவி போர்வெல் ரெஸ்பியூட்டர் ஒரு கருவி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கருவியோடு சேர்ந்து 1 மீட்டர் வயர் 1.5 மீட்டர் வயர் இருக்குது சார். அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் யூனிட்லேயும் 1.5 மீட்டர் வயர் இருக்குது. நீங்கள் இடையில வந்து எவ்வளோ வயர் வேணுமோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து 12 வோல்ட்டு டிசி மோட்ரு தான். 12 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், 24 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும். டிசி மோட்ரு தான். இப்போ இதை வந்து இந்த 1 மீட்டர் வயரையும் 1 மீட்டர் வயரையும் இணைச்சிக்கோங்க. இணைச்சி நீங்கள் வந்து பச்சை ரப்பர் தான் போடணும். இந்த சப் மோட்டருக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க கூட வயர் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இந்த ஒரு சிவப்பு கருப்பு வயர் இருக்கும். சிவப்பு கருப்பு வயரை வந்து பேட்டரியோடு இணைச்சிருக்கேன். ஒரு 100 அடி 150 அடினா ஒரு பேட்டரியே போதுமானது. ஒரு பேட்டரியே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்வர்ட் சுவிட்ச் இருக்கு. கையை விரிக்கணும் அப்படின்னா இந்த மேலே சுருக்கணும், கீழே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இப்போ மேலே இருக்கும்போது கை சுருங்குது. எம்டியில் இருக்கும்போது ஒரு 4 ஆம்ஸ் மோட்டர் ஆகும். லோடு ஆயிடுச்சுன்னா ஆம்ஸ் கூடும். அதே மாதிரி இதை வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 ஆம்ஸ் எம்டியில் எடுக்கும். இப்போ வந்து லோடு கொடுக்க போகிறோம். நீங்கள் கீழே வந்து அதே மாதிரி எந்த கிளாம்னாலும் மாட்டிக்கலாம். கிளாம்லேயே கொஞ்சம் நல்லா கீழெல்லாம் டேப்பர் கொடுத்து நல்லா நர்னிங்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மரம் போட்டிருக்கோம். கால் வைக்க மரம் இருக்குது. அந்த மரையில் அதே மாதிரி இந்த போல்ட்டும் உள்ளே ஏற அளவு கொய்வார் இருக்குங்க. இதில் கொய்வார் இருக்குது. இதில் பண்ணிக்கலாம். 5 அளவு போட்டுனா நீங்கள் வந்து இந்த மட்டத்தை பாருங்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் வேணும்னா இந்த வாசலை உள்ளே போட்டு கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வேணும்னா இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோடு கொடுக்குறோம். அதே மாதிரி இது வந்து 4 போர்களுக்கு 4 அளவில் பிடிக்கிறதுக்கு சப் மோட்டர்லாம் பிடிக்கிறதுக்கு மேலே இந்த ஸ்டெப்பில் உட்காந்துக்கிடும். கீழே கல் எது இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி கை மாதிரி வர 2 அளவு பிடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கிளாம்பு 2 பிடிக்கிற மாதிரி. அதே 1.5 பிடிக்கிறதுக்கு ஒரு கிளாம்பு, மொத்தம் 4 கிளாம்பு அது கேட்ட போல்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். மறையில் ஏறுற மாதிரியும் போல்ட் இருக்குது, மறைக்குள்ளே போகிற மாதிரி இவ்வளோ லூசாக போகிற மாதிரியும் போல்ட் இருக்குது. எது செட்டாக நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ லோடு கொடுக்குறோம். இப்போ வந்து எம்டியில் 2 ஆம்ஸ் இருக்குது, 3 ஆம்ஸ் இருக்குது. அந்த பைப்பு தானே பைப்பே சப்பளிக்கும். 5 6 ஆம்ஸ் ஏறுது. பைப்பே சப்பளிச்சிருச்சு. இன்னும் சப்பளிச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து போது பைப் உடஞ்சிடும். அதனால் வந்து எடுத்துருவேன். இப்போ பைப்பே சப்பளிக்கு எவ்வளோ லோட் ஆகுது. அது இங்கே ஆயில் ஃபில்லாக இருக்காங்க. ரேஸ் சவுண்டு வந்து நின்றுவாங்க சவுண்டு. அதே மாதிரி உங்களுக்கு 100 அடிக்கு மேலே 150 அடிக்கு மேலே நீங்கள் வயர் போட்டிங்கன்னா அந்த 12 வோல்ட் காணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு பேட்டி, எந்த பேட்டினாலும் பரவாயில்ல, இன்னொரு பேட்டியை வந்து இங்கே உள்ள மைனஸையும் இன்னொரு பேட்டியோட ப்ளஸ்ஸையும் சேர்த்து இணைச்சிக்கணும். அது 150 அடிக்கு மேலே போகும்போது
100 அடிக்குன்னா ஒரு பேட்டியே போதுமானது. 100 அடி 150 ரூபாய்க்கு ஒரு பேட்டியே போதுமானது. அப்புறம் இந்த கடைசி எண்ணிலே இந்த வரக்கூடியது சிகப்போடையும் கருப்போடையும் இப்போ என்ன செய்யணும், ரொம்ப கெவி லோடு வரும், வேகமாக சுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் 300 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா 3 பேட்டி மாட்டோம், 36 வோல்ட் கொடுக்கணும். அந்த டிசி கரண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வோல்டேஜ் டவுன் ஆகும். அப்போ 36 வோல்ட் கூட கொடுத்துக்கலாம். 12 வோல்ட்னா நீங்கள் ஒரு 100 அடி 150னா ஒரு பேட்டியே போதுமானது, ஒரு பேட்டியை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம் சார். எல்லாமே எம்எஸ் தான், எம்எஸ் ஆங்கிள், எம்எஸ் நல்ல கனமான பட்டையில் செஞ்சுருக்கோம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இது வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த செட்டப்பே போதுமானது. இப்போ 1 ஹவரில் பார்சல் கட்டி உங்களுக்கு கர்நாடகாவுக்கு அனுப்பிவிடுவோம் சார். மேட்டூர் பார்சல் இல்லாட்டி ஏபிடி பார்சல் சர்வீஸ், அப்படி இல்லாட்டி நவதா பார்சல். அந்த 3ல் எதில் வந்து அவங்க ஆஃபீஸ் பக்கம், உங்கள் ஊர் பக்கம் ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்து ஆஃபீஸுக்கு நாங்கள் கொரியர் பார்சல் சர்வீஸ்லாம் அனுப்பிடுவோம்.